அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாத பலன். சித்திரை பிறந்தால் வலி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சித்திரை மாச பலனை தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் நல்லா பாத்துக்குங்க, திருக்கல்யாணம். மதுரை மீனாட்சி அம்பாளுடைய திருக்கல்யாண வைபோகம் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய திருவிழா மதுரை திருவிழா, தேர் திருவிழா தான் இந்த மாசம். முக்கியமாக இறைவனுக்கு உகந்த மாதங்கிறாங்க. எப்ப வருது திருக்கல்யாணம்? 25ஆம் தேதி கல்யாணம் ஆரம்பமாகுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வராரு அழகர் வருவார்னு சொல்லுவாங்க. அந்த விசேஷமான திருவிழா சித்ரா பௌர்ணமி திருவிழா வரக்கூடிய சித்திரை மாசம் 29ஆம் தேதி சூப்பரா மதுரையில அழகா இருக்கும் பாருங்க. எல்லாருமே இந்த விசேஷத்துல கலந்துக்குங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் பாத்துக்குங்க. எல்லா கோவிலையும் சிவன் ஸ்தானத்திலையும் பயங்கரமா இருக்கும். அந்த வைபவத்தை கலந்துக்கிட்டு எல்லாம் அல்ல மீனாட்சி சொக்கதாருடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நான் வேண்டிக்கிறோம். அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருள்ல கிடையாது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால புருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. இதுலயுமே பாருங்க, கன்னி ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கன்னி ராசியில் அதிகமா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் உழைப்பாளிகள் கிடையாது. கன்னி ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டேலண்டான குணம் கன்னி ராசியில அதிகமா இருக்கும். அதிகமான புத்திசாலி குணமும் இந்த கன்னி ராசியில நிறைய உண்டு. நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணி ஒரு காரியத்துல இறங்கி ஜெயிக்கக்கூடிய குணம் கன்னி ராசிக்கிட்ட உண்டு. யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி பண்ணணும், எப்படி பேசி இந்த காரியத்தை சாதின்னு சொல்லி பயங்கரமா சிந்திப்பாங்க கன்னிராசிக்காரங்க. அறிவுத்திறன் அதிகமா இருக்குங்கிறாங்க கன்னிக்கிட்ட. என்றுமே இளமையான தோற்றம் இருக்குங்கிறாங்க கன்னிக்கிட்ட. அதாவது என்றுமே இளமையான தோற்றம், நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க கன்னிராசி நம்ம சொல்லலாம். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்கதான் கன்னியுடைய குணம். அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மாசம் சித்திர மாத பலன். தமிழ் மாதத்தில் சித்திர மாதம் எப்படிப்பட்ட ஒரு சிகரத்தை தொட போறீங்க, இதுக்கான பதிவு தான் இது. இது எல்லாமே ஒரு பொது பலன் எடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடலுங்க. அந்த உயிரை மாரி உடல் வேலை செய்யாது. ஏன் விதிஜாதத்தை நம்ம கம்பேர் பண்ணி மந்த்லி பலனை பார்க்க சொல்றோம்? ஏதாச்சும் உங்க ஜாதகத்துல திசா புத்தி மாறும். இப்ப நீங்க எல்லாருமே கன்னிராசி இருப்பீங்க, ஆனா ஜாதகத்துல பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திசை கிரகம் புத்தி நடத்தும். திசாபதிங்கிறது ஒண்ணு இல்லைங்க. உங்க நட்சத்திரத்தை வச்சு ஒவ்வொரு வருஷமும் திசைகள் புத்திகள் மாறிக்கிட்டே வரும். அப்ப ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி மாறுது உங்க விதி ஜாதகத்துல பார்க்கலாம். ஏன்னா மேக்சிமம் ஒரு புத்தியும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இப்படி இருக்கும். ஒரு சில பேருக்கு 6 வருஷம் 7 வருஷம் இருக்கலாம். அது ஜாதகத்தை பொறுத்து திசைகளை பொறுத்து நம்ம சொல்லணும். அதை பொறுத்து புத்திகள் மாற மாற இங்க பலன்கள் மாறணும். அதனாலதான் பொதுப்பொருள்னு எல்லா வீடியோலும் என்ன கொடுக்குறோம், இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மா. நான் கண்டிப்பா அந்த கலியுகத்துல பிறக்கணும்னா கர்மா இல்லாம யாருமே பிறக்க முடியாது பாத்துக்குங்க. அந்த கர்மாவுக்கு தான் நம்ம முன்னோர்கள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. இங்க போனா இந்த கர்மா விளக்குது, பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது ஜோதிடத்துல இருக்குது, விதிமுறை இருக்குது. அதுக்கு எதாவது பயணிச்சோம்னா கண்டிப்பா எல்லாமே வெற்றியா வரும். அதனாலதான் பொது பலன் நம்ம எல்லா வீடியோ கொடுக்கணும். ஏன்னா கன்னிராசி சொல்றாங்க எல்லாருமே நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் விதிஜாதத்தை பார்த்து எடுங்க, பலன் கரெக்டா இருக்கும். இப்ப கிரகம் இப்ப பாப்பா எங்க சஞ்சாரம் செய்யணும். உங்க ராசிலேயே பாருங்க, கேது பகவான் 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 4 கிரக கூட்டணி சூப்பரா இருக்கும். புதன், சுக்கிரன், சனி பகவான், ராகு பகவான் ஒரு 4 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. 8ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் மேஷத்துல. அடுத்து 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் ரிஷபத்துல. இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள். இந்த மாசத்துல எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு பாருங்க. சித்திரை மாசத்துல சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். எந்த கிரகமே வக்ரத்துல இல்லை, எந்த கிரகமே வக்ரத்துல இல்லை. நல்ல ஒரு பலமா இருக்கு. அப்ப தைரியம் என்ன அடிக்க வேண்டியதான் ஒவ்வொரு அடி. ஏன்னா கன்னிராசிக்காரங்க பாருங்களேன், இப்ப கொஞ்சம் பயந்து போயிருவாங்க. எதனால பயப்படாத சொல்லுங்க? கண்டசனி கண்டசனிமாங்க.
ஏன்னா 7ஆம் இடத்து சனி வந்துட்டார்ல, இப்ப பாத்துக்கிட்டே இருக்காருல்ல உங்களை. பார்த்தா என்ன பண்ணுவாரு? ஜாதகத்துல சனி இல்லைன்னா என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? உத்தியோக தடை எத்தனை பேருக்கு இருந்துச்சு கேளுங்களேன் கன்னிராசிக்காரர்ல. ஆமான்னு சொல்லுவாரு. எத்தனை பேருக்கு கடன் இருந்துச்சு கேளுங்க. ஆமா, கடன் இல்லாம வாழ முடியாது கன்னிராசி. அது சரிங்களா? எதற்காச்சும் ₹1 கடன் வாங்கி விடுவார் அவர் லைஃப்ல. கடன் இல்லாம, எதிரி இல்லாம, பகை இல்லாம, போட்டி இல்லாம, போராட்டம் இல்லாம கன்னிராசி வாழ முடியாது. இது விதி, கன்னியுடைய விதி. அப்ப நிறைய ஒரு ஜெயிக்கக்கூடிய போராடிதான் வெல்லணும்னா வென்றுதான் ஆகணும் கன்னிராசிக்காரன். ஆனா ஒரு எவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கணுமே, அவங்க வெளியில காட்டுக்க மாட்டாங்க. அதான் கன்னிராசி ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி காட்டிக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள விஷயத்த உள்ளுக்குள்ளே வச்சுக்குவாங்க, வெளியில வெளிப்படுத்தி காட்ட மாட்டாங்க. இதாங்க கன்னி. முனி சிரிப்பு சூப்பரா இருக்கும். அவங்கள்ட்ட சிரிப்பு தான் அவங்களுக்கு அழகு. கன்னி ஒருத்தரை கவர்ந்துருவாங்க. விளையாட்டு குணம் இருக்கும், சின்ன குழந்தை மாதிரி கன்னிராசி. இப்ப குழந்தை என்ன பண்ணும்? அழகா ஒரு பாசம் அன்பு வச்சா எப்படி இருக்கும்? அவ்வளவு ஒரு அன்பு கன்னிராசி நம்ம எதிர்பார்க்கலாம். உங்க பழக்கத்துக்கு ஏத்தாப்புலதான் அவங்க பழகுவாங்க. இதான் கன்னி. குழந்தைய அடிச்சா குழந்தைய திருப்பி தான் அடிக்கும். அது மாதிரிதான் கன்னி. வம்புக்கு போக மாட்டாங்க, போக வேணாலும் வந்த வம்ப விட மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க. அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கும் கன்னிக்கு தெரியுங்களா? இப்ப எல்லாமே பாருங்க, இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல சூப்பரா இருக்கு தெரியுமா? கிரக அமைப்பு நல்லா இருக்குது. ஏன்னா இந்த மாசத்துல யாரு வருஷம் ஆரம்பமே சித்திரையில சூரியன் தான் ராஜா வர்றாரு. அதனால சொல்றேன். அப்ப எல்லாமே பாருங்க டைம் சூப்பரா இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை, கணவன் ஒற்றுமை இல்லாத தன்மைகள், வீட்டு இடத்துல பூமியில பிரச்சனை, தந்தையுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை. ஏன்னா சுக்கிரன் புதன் வக்ரம், அதனால சொல்றோம் நம்ம. வேற உங்களுடைய தொழில ஒரு மந்தமனத்தன்மை, எதிர்பார்த்த தொழில் நல்ல ஒரு பலனை பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மாமனார் மாமியார் உள்ள நிறைய பிரச்சனை இருந்துச்சு, தொழில ஒரு விரயத்தை பார்த்தாங்க. நிறைய தடைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் கன்னிராசி. அவ்வளவு பிரச்சனை பார்த்தாங்க. இனிமே இருக்காது. குருவுடைய பார்வை இனிமேதாங்க சூப்பரா படும். நல்லா பாருங்க. நிறைய வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணும், நிறைய எழுதி போடுங்க. இப்போ வெளிநாடு வெளியூர் வந்துடும். வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்க வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் எத்தனை பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க? எனக்கு கீழே வேலை பார்த்தா முன்னாடி போயிட்டான், என்னால முன்னேற முடியலப்பா. ரொம்ப நாள் வருஷ கணக்கில் இருக்கேன் சார் வெளிநாட்டுல. ஆனா எந்த ஒரு மாற்றமும் என் வாழ்க்கையில் நடக்கல. இப்ப நடக்கும், கவலைப்படாதீங்க. இப்ப நடக்கும். சித்திரை மாசத்துல எல்லா கிரகமும் சேர்ந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் புதன் சனி ராகு பார்த்தா என்ன பண்ணும்? அது பயங்கரமா இருக்கும். வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும், வேலை நிரந்தரமா கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், சூப்பரான வேலை கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் ராஜா. இப்ப இந்த காலகட்டத்தில் பாருங்க, திருமண வாழ்க்கையில தடையே கிடையாது. திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும். திருமணத்தை பேசுவாங்க, பேசி முடிக்கிற வைகாசியில கல்யாணம் பாருங்க. நிறைய பேர் எத்தனை பேருக்கு மட்டும் பேசி முடிப்பாங்க மட்டும் பாருங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுங்க. ஆனா நடக்கும் வைகாசியில். சித்திரை மாசம் அதுக்கான ஒரு பேஸ் மட்டத்தை போட போறீங்க. இப்ப பேஸ் மட்டத்தை போட்டு அதை கனவை அப்படியே கோட்டை கட்டி வைக்க போறீங்க. வைகாசியில நிறைவேற்ற போறீங்க. இதுதான் இந்த மாசத்துடைய சித்திரை மாசத்துடைய பலன். வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் ஓடிடுவாங்க. நிறைய சித்திரை மாசம் விசா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பார்த்து. அதே மாதிரி பாருங்க, தந்தையுடைய தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப பகையா இருந்துச்சுமே இருக்கு. தந்தையோட தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பிரச்சனை இருக்காது. தொழில் பண்றவங்க ஜாதக பார்த்து தசாபதியை பார்த்துட்டு இந்த கண்டசனி நல்லா தான் கட்டதான் பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும். பூர்வீக சொத்து, கோர்ட்டு கேஸ் எந்த ஒரு வழக்கம் இருந்தாலும் அரசாங்கம் மூலம் உங்க போது தீர்வு வரலாம். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறது கொஞ்சம் தூரத்துல கிடைக்கலாம். நிறைய பேர் தூரத்தை வேலையை மாற்றி போகலாம். ஏன்னா 8ஆம் இடத்து சூரியன் இருக்கிறதுனால சொல்றேன். திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைக்கலாம். ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா 8ல சூரியன், 12ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா அது விபரீத ராஜயோகம். கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகத்தை சூரியன் அமைச்சு கொடுக்குறோம். அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்தானா கண்டிப்பா அடிக்கும். தசாபதி சப்போர்ட் பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஜாதகத்துல வெளியில வேலையை மாத்துறது, உத்தியோகத்தை மாத்துறது எல்லாமே பண்ணிக்கிங்க. நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கிற அமைப்புல நிறைய பேருக்கு வரும். ஏன்னா குழந்தை வேலை ரெண்டுமே நல்லா இருக்கும். ஏன்னா சனியுடைய பாரு, சனி பவன் யார் ஜாதகம் நல்லா இருக்கும் இந்த மாசத்துல பாருங்க. குழந்தை பிளஸ் வேலை, பூர்வீக சொத்து வழக்கு பிரச்சனையில் சரியாகிறது, சொத்து கிடைக்கிறது, அடுத்த வேலை உதயத்துல ப்ரொமோஷன் போறது எல்லாமே இந்த மாசத்துல நடக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கன்னி. ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நல்ல ஒரு பயங்கரமான தைரிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பார்த்து மாமனார் மாமியார் உறவு நல்லா இருக்கும், ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும், கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும், அடுத்து கட்டிடத்துறை நல்லா இருக்கும், அடுத்து மருத்துவத்துறை நல்லா இருக்கும். டீச்சிங் எத்தனை பேர் கன்னிராசி ஆசிரியர் இருக்கீங்க, அவங்களாம் சூப்பரா இருக்கும். உணவுத்துறை சூப்பரா இருக்கும். கடல் கிடந்து வேலை பார்க்கறவங்களாம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த கன்னிராசி நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சம்பந்தோட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க.
இப்ப நட்சத்திர பலன்களை ஸ்டெப் எடுத்தப்போ முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பாருங்க, தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க. உத்திரத்துல பிறகு அதான் சொன்னல, விபரீத ராஜயோகம் 12ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்துல இருந்தா கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு இருக்கு. அரசாங்க அரசியல் மாற்றங்கள், நிறைய ஒரு அனுகூலங்கள், ஒரு தலைமை பொறுப்புகள், ஒரு இடமாற்றங்கள், வீடு கட்டுறதோ வீட்டுக்கு இல்ல பூமி வாங்கக்கூடிய யோகமோ இது எல்லாமே தேடி வரலாம். நிறைய பேருக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போகலாம், ஒரு தலைமை பொறுப்பு போகலாம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். அதே மாதிரி காதல் திருமணம் இரண்டாவது கைகூடி வந்து வைகாசில நிறைய திருமணம் பண்ணலாம். சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா உண்டு. ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு நடக்கும். கொஞ்சம் ஜாமீன் போடுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஜாமீன் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். மற்றபடி பார்த்தா எல்லாமே ஒரு இந்த மாசம் வெற்றியா வரக்கூடிய மாசம் கண்டிப்பா அமையும். இந்த உத்திரத்துல பிறந்த அடுத்த அஸ்தனத்துல பிறந்தவங்க உங்களுடைய மனசுக்குள்ள என்ன கற்பனை வச்சிருக்கீங்களோ அந்த கற்பனையை இப்ப நிஜமாக்கக்கூடிய மாசம் தான் இந்த சித்திரை மாசம். கலை, கற்பனை, டீச்சிங், அடுத்து ஆசிரியர் அந்த லைன் எல்லாமே சூப்பரா இருக்கும். உணவு சார்ந்த துறை, நீர் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்களுடைய கற்பனையுமே நல்லா இருக்கும். அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த அஸ்தத்துல பிறந்தவங்க நீங்க காரியத்துல கண் மாறி இருப்பீங்க. எல்லாமே வெற்றியா வரும், லாபமா வரும். இந்த மாசத்துல மட்டும் சித்திரை மாசத்துல லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியத்திலும் நீங்க வெற்றி பெறுவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடியவும் நிறைய இருக்கும். ரொம்ப வாழ்க்கையை நொந்து போயிட்டீங்க. ஏன்னா செவ்வாய் வந்து வக்ரமாயிருந்தா இதுக்கு முன்னாடி உங்களுடைய பதவி, உங்களுடைய வேலை, உத்தியோகம், வருமானம், இன்கம், லாபம், உடல் உபாதை நிறைய சிரமத்தை பார்த்தது இந்த சித்திரை நட்சத்திரம். இனிமே இருக்காது, கவலைப்படாதீங்க. இனிமே நல்ல ஒரு லாபங்கள், வருமானம், வேலை, உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், நல்ல ஒரு உத்தியோகத்தில் உயர் பதவி, அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம், கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே கரெக்டா மூவ் பண்ணி போங்க. இனிமேல் ஜெயிக்கலாம். இனிமே ஒரு மனக்குழப்பம் இருக்காது. ஏன்னா ரொம்ப குழப்பத்துல, ரொம்ப தடுமாற்றத்துல எந்த வேலை பார்க்கறது, என்ன பண்றதும் ஒரு சிந்தனை இல்லாம ஒரு 3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் கஷ்டங்கள் இருக்காது. நிறைய நல்ல பலன் இனிமேல் பார்க்கலாம். நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பதையை கண்டிப்பா அமையலாம். வரக்கூடிய கன்னி ராசிக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் மிகப்பெரிய ஒரு ராஜம் உள்ள மாதமாகவே அமைகிறது.